السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு இந்த சமுதாயத்திலே ஏற்பட்ட பிரிவினைகளையும் குழப்பங்களையும் நாம் அறிந்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக ஹிஜ்ரி 60 முதல் 70 வரை இந்த சமுதாயத்தில் நிலவிய இரண்டு விதமான கொள்கை குழப்பங்களை கடந்த சில நாட்களாக நாம் பார்த்தோம். ஒன்று கத்ரியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், விதியை மறுக்கக்கூடியவர்கள் ஏற்படுத்திய குழப்பம். இன்னொன்று அவர்களை எதிர்ப்பதற்காக புறப்பட்ட ஜபரியாக்கள் என்ற கூட்டத்தார் ஏற்படுத்திய இன்னொரு குழப்பம். இந்த ரெண்டும் எப்படி தவறானது, ரெண்டுக்கும் நடுவில் தான் உண்மை இருக்கிறது என்பதையும் நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக இந்த ஹிஜ்ரி 60 முதல் 70 வரை நடந்த சில யுத்தங்களை, சில சண்டை சச்சரவுகளையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யஸீதுடைய அந்த காலகட்டத்தில், இறுதி கட்டத்தில் அவர் மதீனாவின் மீது ஒரு தாக்குதல் நடத்துகிறார், மதீனாவை சூறையாடுகிறார் என்பதையெல்லாம் நம்ம அன்னைக்கு பார்த்தோம். இந்த மதீனாவை அவர் சூறையாடி கொண்டிருக்கிற அந்த கட்டத்தில் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அவர்கள் மக்காவில் இருந்து நான் தான் இனிமே அமீரு, நான் தான் ஆட்சித் தலைவர் என்று அவர் பிரகடனப்படுத்துகிறார். இந்த யஸீதுடைய அந்த கடைசி கட்டத்தில் என்ன செய்யறாருன்னு கேட்டா, நான் தான் ஆட்சித் தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதுக்கு பெரிய அளவில் மக்களுடைய ஆதரவு இல்லாவிட்டாலும் அந்த சுற்று வட்டாரங்களில் அவருக்கு ஒரு ஆதரவு அன்றைக்கு இருக்கிறது. அப்ப இந்த மதீனாவை போய் தாக்கிய அந்த கூட்டம் அப்படியே மதீனாவை அந்த அங்க உள்ள புரட்சியாளர்கள்லாம் அடக்கிட்டு மக்காவுக்கு வர்றாங்க. எதுக்காக வர்றாங்க? அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அவர்களை ஒழிக்கிறதுக்காக வேண்டி. இவர் ஒரு தனி நாடாக்க பார்க்கிறாரு, அதுக்கு இடம் கொடுக்க கூடாது என்பதற்காக வேண்டி அங்க வர்றாங்க. வந்தா இந்த அப்துல்லாஹ் இப்னு ஜுபைருக்கு முக்கியமான சில சஹாபாக்களை தலைவராக ஏத்துக்கிற மறுக்கிறாங்க. இப்னு உமர், இப்னு அப்பாஸ், அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் முஹம்மது இப்னு ஹனஃபியான்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்னொரு மனைவிக்கு பிறந்த மகன். இவங்களெல்லாம் கூட என்ன பண்றாங்கன்னா, அந்த யஸீதை தான் நாங்கள் தலைவராக ஏத்துக்கிறோம், உங்களை ஏத்துக்கிற மாட்டோம் என்று சொல்லி மறுக்கிற ஒரு நிலைமை. இந்த நேரத்தில் என்ன பண்றாங்க என்று கேட்டா, மக்காவின் மீது ஒரு தாக்குதல் அப்பதான் நடத்துறாங்க. அவர் மக்காவில் இருந்துகிறாரு, மக்காவில் இருந்து கொண்டு அவர் உள்ள இருந்து அவர் தற்காப்பித்தம் பண்ணுகிறாரு. இந்த யஸீத் அனுப்பின அந்த படை அவருக்கு எதிராக கடுமையான முறையில் தாக்குதல் நடத்துறாங்க. இந்த தாக்குதல் நடத்தக்கூடிய நேரத்தில் காபாவுக்கு நிறைய சேதம் ஏற்படுகிறது. என்ன சேதம் எல்லாம் ஏற்படுதுன்னா, காபாவின் ஒரு மஞ்சனீக் என்று சொல்லக்கூடிய ஒரு கருவியை தயார் பண்ணி, அந்த காலத்து பீரங்கி, அந்த காலத்தினுடைய டெக்னாலஜியை கொண்டு கண்டுபிடித்த ஒரு பீரங்கின்னு வைங்களேன். அந்த பீரங்கின வெடிமருந்துகள்லாம் இப்ப கிடையாது. பீரங்கியில் என்ன செய்வாங்கன்னா, தீப்பந்தத்தை பிடிச்சி எறிவாங்க. அது வேகமா போய் இந்த தீப்பந்தத்தோட எரிஞ்சுக்கிட்டு போய் என்ன பண்ணு, அந்த குறிப்பிட்ட இடத்துல எரிச்சு போடும். அந்த மாதிரி அவங்க தாக்கின எதிரி படையினர்கள், அதாவது யஸீதுடைய படையினர்கள் மக்காவின் மீது அந்த தாக்குதல் பண்றாங்க. அது காபத்துல்லாவையும் சேதம்னா எப்படி, அந்த திரைச்சியில் இருக்கும் ஸ்கிரீன் அது சுத்தி அதெல்லாம் எரிஞ்சு போயிடுகிறது. எரிஞ்சு போனது மாத்திரம் இல்லாம அந்த கட்டிடங்கள்லையும் ஒரு பகுதியெல்லாம் கரிந்து போய், அதனுடைய ஹஜருல் அஸ்வத் கல் இருக்கு பாருங்க, அது கூட வெடிக்குது. அப்பதான் அதனால இப்ப வெள்ளியில வச்சிருப்பாங்க. உங்களுக்கு அது ஏன் வெள்ளியில வச்சாங்க என்ற வரலாறு தெரிஞ்சுக்கணும். காபாவுடைய வரலாறும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இதை தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த யஸீதுடைய ஆட்சி காலத்தில் காபாவின் மீது நடத்த அந்த தாக்குதல், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைருக்கு எதிராக நடத்திய தாக்குதலில் காபத்துல்லா சேதம் அடைகிறது. இந்த சேதம் அடைஞ்சு அவங்க கை ஓங்குற மாதிரி தான் இருக்கிறது. அந்த நேரத்தில் யஸீத் அங்க இறந்த உடனே இவங்க அப்படியே பின்வாங்கி போயிடுறாங்க. அத அப்துல்லாஹ் இப்னு ஜுபைரை தாக்குறதுக்கு வந்தவங்க ரிவர்ஸ் ஆகி போக வேண்டிய நிலைமை எதனால ஏற்படுதுன்னா, இந்த கட்டத்தில் யஸீத் இறந்துடுறார். இறந்த உடனே அப்துல்லாஹ் இப்னு சுபைர் தானே தன்னை தலைவர்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்.
அதை வந்து மக்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவர் பக்கம் சாயிறாங்க. ஏன் சாயிறாங்கன்னு கேட்டா, இந்த யசீது, முஆவியா, இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுடைய ஆட்சியை பிடிக்காத ஒரு கூட்டம் இருக்காங்க பாருங்க. இவங்களுக்கெல்லாம் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் வந்து ஒரு ஹீரோவாக தென்படுகிறார். காரணம் என்னன்னு கேட்டா, அவருக்கு பல சிறப்பு தகுதிகள் இருக்கின்றன. ஒன்னு வந்து அவர் ஜுபைருடைய மகன். ஜுபைர் யாரு? அந்த 10 பேர்ல ஒரு ஆள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொன்ன 10 பேர்ல யார் ஒரு ஆளு? ஜுபைர் ஒரு ஆளு. அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கூடவே பக்கபலமா இருந்து அந்த ஒட்டக போர் வரைக்கும் அவர் பங்கெடுத்து அதுலயே ஷஹீதானார் இல்லையா அந்த ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு சப்போர்ட்டாகவே அவர் கடைசி வரைக்கும் இருந்தார். இருந்து அவர் மரணித்த காரணத்தினால இந்த ஹுசைன் கொல்லப்பட்டதுனால கோபமாக இருந்த மக்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு மேல அனுதாபமாக இருந்த மக்கள், இந்த மாதிரி இந்த முஆவியா உமையாக்களுடைய ஆதிக்கத்தை பிடிக்காதவங்க ஒரு கணிசமா இருந்தாங்க. அவங்க எல்லாம் பயந்து கொண்டு அதற்கு கீழே இருந்தாங்க. இவர் கொஞ்சம் போல்டா ஜுபைருடைய மகன் அப்துல்லா இந்த ரசூலுல்லாஹ்வுடைய சொந்தக்காரர் அவர் இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் இவர் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போன உடனே சஹாபாக்கள்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போன உடனே அங்க கொஞ்ச நாளா வந்து இவங்களுக்கு குழந்தைகளே பிறக்கிறது இல்லை. கொஞ்ச நாளா மதீனாவுக்கு போன தட்பவெப்பம்லாம் அது குழந்தை பிறப்பதா இருந்தா சந்தோஷமா இருக்கணும், அப்படி இதான் இருந்தா குழந்தை பிறக்கும். இவங்களே ஊரை விட்டு ஓடி போய் பயந்துகிட்டு வந்து வீடு வாசல் இல்லாம அங்கிட்டு ஒண்டிக்கிட்டு இருக்கிறதுனால இதுக்கு என்ன பண்ணிவிட்டாங்கன்னா, யூதர்கள் உங்களுக்கு சிகிர் பண்ணிட்டாங்க, அதனால இனிமே உங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லி பரப்பி விட்டாங்க. அந்த நேரத்தில் முதல்ல பிறந்தவர் இவர் தான். யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போன பிறகு இஸ்லாமிய சமுதாயத்தில் முதல்ல பிறந்த குழந்தை எது? இந்த அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அவர்கள். ஜுபைருக்கு தான் முதல்ல அந்த குழந்தை பிறகு. இதனால டோட்டல் சமுதாயமே சந்தோஷப்பட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க பேரிச்சம்பழத்தை கடித்து அவங்களே இந்த வாயில ஊட்டி அவங்களே அவருக்கு பேரும் சூட்டினார்கள் என்ற அளவுக்கு இவருக்கு சிறப்பு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சின்ன வயசுல அவர் ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது இவருக்கு 8 வயசு இருக்கலாம். இந்த மாதிரி சிறு பிள்ளையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கி கொஞ்சி வளர்த்தவர், அபூபக்கருடைய மருமகனுக்கு பிறந்தவர், அபூபக்கர் பேரன், இப்படி எல்லாம் நிறைய அவருக்கு ஒரு சிறப்பு இருக்கிறதுனால இந்த யசீது ஆளை மண்டையை போட்ட உடனே பல ஊர்கள் அவருக்கு பின்னாடி வருது. யசீதுக்கு கண்ட்ரோலா இருந்தாங்க. இறந்து போன உடனே யார் ஆட்சியில் வைக்கிறது, அந்த குழப்பங்கள் எல்லாம் இல்லையா, அந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து இவருக்கு வந்து ஒரு நிறைய சப்போர்ட்டுகள் கிடைக்கிறது. பல ஊர்கள் அவருடைய கண்ட்ரோல்ல எந்த அளவுக்குன்னா, மக்கான்னா இந்த ஹிஜாஸ் முழுவதும் வந்துருச்சு. ஹிஜாஸ்னா இன்றைய சவுதி அரேபியான்னு வைங்களேன், பசரானா இன்றைய ஈராக்குன்னு வைங்க, மிஸ்ர், எகிப்து, யமன், குராசான் ஈரான், இப்ப உள்ள ஈரான் வைங்க. அப்ப இப்ப உள்ள ஈரான், இப்ப உள்ள சவுதி அரேபியா, இப்ப உள்ள ஈராக்கு, ஈஜிப்து, யமன், இவ்வளவு பெரிய நிலப்பரப்புகள் வந்து இவருடைய ஆளுகையின் கீழே வருது. நீங்க தான் தலைவருங்கிற அளவுக்கு வருது. அப்படி வந்து அவருடைய நிலை ஸ்டடி ஆகுது. அதுக்கு இடையில அங்க என்ன பண்றாங்கன்னா, அவர் யசீதுடைய மகன் முஆவியா என்பவரை என்ன செய்யறாங்க, வந்து அந்த பக்கம் அவர் சின்ன வயசு ஆளு, அவரை வந்து கலீஃபாவாக நியமிக்கிறாங்க. அவர் 40 வயசுல இறந்து போயிடுறாரு. 40 நாள் தான் அவர் ஜனாதிபதியா இருக்கிறாரு, இறந்துடுறாரு. அப்புறம் மர்வான்கிறவர் அந்த இடத்துல என்ன செய்யறாரு, ஆட்சிக்கு வர்றாருன்னு வைங்களேன். இந்த கட்டத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டா, இப்ப அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அவர்கள் பாக்குறாங்க, காபா சேதம் ஆயிடுச்சு, போர் முடிஞ்சு போச்சு, யசீது இறந்தவொடனே போருக்கு வந்து ஓடி போயிட்டாங்க. இப்ப காபாவை நம்ம சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து காபத்துல்லாவை வந்து மறுநிர்மாணம் பண்ண நினைக்கிறாங்க. அப்ப மறுநிர்மாணம் பண்ணும்போது என்ன மசூரா பண்றாங்கன்னு கேட்டா, மக்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி நிலையில் இருக்கிறது, திரையெல்லாம் எரிஞ்சு போயிருக்கிறது, அந்த ஹஜ்ருல் அஸ்வத் வரைக்கும் வெடிச்சு போயிருக்கிறது. அதனால இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டா, மொத்தமா இடிச்சுவிட்டு புதுசாவே நான் கட்டிடலான்னு பாக்குறேன். காபத்துல்லாவை இடிச்சிட்டு கட்டிடலாமா, இருக்கிறத மேக்கப் பண்ணலாமா, பெயிண்ட் கிண்ட் அடிச்ச ஒரு மாதிரியா அந்த கரிஞ்சு போனதை மட்டும் அப்படி நீக்கிட்டு அது மாதிரி ஏதாவது பண்ணிடுவோமா, புதுசா ஒரு ஸ்கிரீனை போட்டு விட்டுருவோம் அப்படின்னு எனக்கு ஆலோசனை தாங்க அப்படின்னு மக்களை எல்லாம் கூட்டி, அங்க இருந்த அறிஞர்களை எல்லாம் கூட்டி அவர் ஆலோசனை செய்கிறார். அதுல ஆலோசனைகளை வந்து இப்னு அப்பாஸ் போன்ற பெரிய அறிஞர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நீங்க வந்து முழுசா இடிச்சிட வேணாம், முழுசா இடிக்காம என்ன பண்ணுங்க, இருக்கிறதே நீங்க மேக்கப் பண்ணிருங்க, இது வந்து இடிக்கிறது நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரு, அதனால குழப்பம் தான் மக்கள்கிட்ட ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி அவர் பண்றாரு. இவர் என்ன பண்றாரு தெரியுமா, இது வந்து அவர் வீட்டுக்கு நடந்த இப்படி சொல்லுவாரா, உங்க வீட்டு இது மாதிரி பண்ணிட்டா மேக்கப் தான் பண்ணுவீங்களா, கரெக்ட் பண்ண மாட்டீங்களா, அப்ப அல்லாஹ்வுடைய வீட வந்து சரி பண்ண வேணாமா, நம்ம ஊட இருந்தா எரிஞ்சு வீக்கா போயிருக்கும் பொழுது மேப்பூச்சி புடிச்சு நீங்க உள்ள குடியிருப்பீங்களா,
அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்யறார், அப்துல்லாஹி இப்னு சுபைர் அதை எதிர்த்துட்டு சொல்றாரு, நான் வந்து இடிச்சுட்டு தான் கட்ட போறேன், காபத்துல்லாவை இடிப்பேன், இடிச்சிட்டு முந்தி இருந்ததை விட வலுவாகவும் அழகாகவும் அந்த காபத்துல்லாவை நான் சீரமைக்க போறேன் அப்படின்னு சொல்லி அப்துல்லாஹி இப்னு சுபைர் அவர்கள் சொல்லி மக்கள்கிட்ட சொல்றாங்க, இந்த முடிவை நீங்கள் கருத்து வேறுபாட்டில் இருக்கிறீங்க, நான் 3 நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் இஸ்திகாரா தொழுது கேட்க போகிறேன். இஸ்திகாரான்னு ஒரு தொழுகை இருக்குதுல்ல, நம்ம நாளைக்கு செய்ய போற ஒரு காரியம் செய்யலாமா வேண்டாமான்னு நம்ம குழப்பத்தில் இருக்கணும்னு வைங்களேன். அப்படி ஒரு குழப்பத்தில் இருந்தால் எத்தனை வீடு கட்டலாமா வேணாமா, இந்த தொழில் பண்ணலாமா வேணாமா, வெளிநாட்டுக்கு போகலாமா வேணாமா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா வேணாமா, இந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணலாமா வேணாமா, இப்படி எவ்வளவோ மேட்டர்கள் என்ன இருக்கு, இவர் கடன் கொடுக்கலாமா வேணாமா, இந்த தொழில பங்குதாரரை சேரலாமா வேண்டாமா என்றெல்லாம் நமக்கு குழப்பங்கள் ஏற்படும். முடிவு பண்ணி ஐடியா பண்ணி பார்க்கறோம், ஒன்றும் தோண மாட்டேங்குது. இதுவும் சரி மாதிரி தெரியுது, அதுவும் சரி மாதிரி தெரியுது, சேர்ந்தாலும் நல்லது மாதிரி தெரியுது, சேராட்டி நல்லதுங்கிற மாதிரி தெரியுது. இப்படி நம்ம குழம்புனோம்னு சொன்னா அதுக்குன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தொழுகையை சொல்லி தந்திருக்கிறாங்க. தொழுதுட்டு அந்த துவா ஓதுறது. துவாவுடைய கருத்து என்ன, யா அல்லாஹ் உனக்கு தான் எல்லாமே தெரியும், எனக்கு எதுவுமே தெரியாது, எதிர்காலத்தில் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு எனக்கு விளங்காது, இப்ப நான் செய்ய நினைத்திருக்கிற காரியம் உன்னிடத்தில் இந்த துன்யாவுக்கு நல்லது ஆகிரத்துக்கு நல்லது என்று தோன்றினால் நீ வந்து அதை செய்யற மாதிரி என் மனசை மாத்திக்கிட்டே கொண்டு போயிரு. செய்யறது நல்லது இல்லைன்னு தோன்றினால் என் மனசுக்கு என்ன பண்ணிடு, நீ விட்டுறதா நல்லதுங்கிற மாதிரி கருத்தை நீனே விளைச்சிரு, நீ என்னை வழி நடத்திருன்னு சொல்லிட்டு அல்லாட்ட கேட்கறது. இவர் என்ன பண்றாரு, நான் 3 நாள் இஸ்திகாரா பண்ணுவேன், அல்லாட்ட கேட்பேன், எனக்கு இதே முடிவு எனக்கு நீடிச்சுன்னு வைங்க, நான் இடிச்சு போடுவேன், வேணாங்கிற மாதிரி என் மனசு மாறினுச்சுன்னு வைங்க, அல்ல மாத்திட்டான்னு சொன்னா அப்ப நான் விட்டுருவேன். வகிலே வந்து வரேன். இந்த இஸ்திகாரா பண்ணா வகி ஒண்ணு வராது. இஸ்திகாரா பண்ணா என்னவாகும் கேட்டா, செய்யற காரியம் சரின்னு அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா எதை அது செய்யற மாதிரியே நம்ம மனசு ஓடிக்கிட்டே இருக்கும். செய்யாம இருக்கிறது தான் நல்லது மாதிரி அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா விட்டுருவோம், நமக்கு தோணும், டக்குன்னு விட்டுற வேண்டியதான். அப்ப இந்த மாதிரி வந்து இதுக்கு பேர் தான் இஸ்திகாராங்கிறது. ஏன்னா வகி தான் நின்று போச்ச, இப்படி ஒரு வகி இருக்கு அல்லாஹ் நமக்கு தருவான் ஒவ்வொரு மனுஷனுக்கும். அது இஹ்லாஸை பொறுத்த விஷயம். அப்ப இவரை நான் 3 நாளைக்கு அல்லாஹ்ட்ட கேட்க போறேன், 3 நாளுக்கு பிறகும் இதை இடிக்கிறதா நல்லது, புதுசா கட்டுறதா நல்லது என்று எனக்கு தோன்றினால் நான் எவரை பத்தியும் கவலைப்படாம காபத்துல்லாவை நான் என்ன செய்வேன், இடிப்பேன், இடிச்சுட்டு புதுசா கட்டுவேன் அப்படின்னு அவர் மக்கள்கிட்ட டிக்ளேர் பண்றாரு. 3 நாள் அவர் வந்து இஸ்திகாரா பண்றாரு. இஸ்திகாரா பண்ண உடனே வந்து அவருக்கு இடிக்கிறது நல்லதுன்னு தோணுது. முடிவு மாறல, அவர் மனசுல என்ன செய்யல, இவங்க சொன்ன ஆரோக்கியமெல்லாம் நிக்கல. கூட்டி கழிச்சு அப்புறம் பாக்குறாரு, இல்ல எடுத்துறா நல்லது, புதுசா கட்டிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்த உடனே புதுசா கட்ட நினைக்கிறார். புதுசா கட்ட நினைக்கும் பொழுதுதான் என்ன பண்றாருன்னு கேட்டா, கட்டுறது கட்டுறோம், புதுசா கட்டுறோம், அப்ப எது முறையான கட்டடமோ அதை கட்டிடுவோம். ஏன்னு கேட்டா இப்ப இருக்கிற காபா என்ன கட்டணம் இல்ல, முறையான வடிவத்தில் கட்டப்பட்ட கட்டடம் இல்லை. இப்ப ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த அந்த காபா இருக்குது, அது வந்து யார் கட்டினது, அபூஜஹில்கள் கூட்டம் கட்டினது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அந்த காபா வந்து சிதிலம் அடைஞ்சு கிடக்கிறது. அதை கட்டுவதற்காக வேண்டி குறைஷிகள்லாம் என்ன பண்றாங்க, அப்ப ரசூலுல்லாஹ் நபி ஆவல சின்ன பிள்ளை, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது மஷூரா பண்றாங்க. அப்ப நம்ம இதை புதுசா கட்டுவோம், அவங்க காலத்துல தான் என்ன செய்யறாங்க, இது பண்றாங்க. எல்லாம் சேவை அடிப்படையில் அவங்களா கல்ல சுமக்கு, ரசூலுல்லாஹ் கூட கல்ல சுமந்திருக்கிறாங்க. அந்த காபத்துல்லாவை கட்டுற காலத்துல சின்ன ஆள் பெரிய ஆள் இல்லாம எல்லாரும் சேவையாக வந்து அதை வந்து கல் சுமந்து மண் சுமந்து அந்த காபத்துல்லாங்கிற கட்டடத்தை திருப்பி ஒருக்கா கட்டுறாங்க. அப்படி கட்டும்போது என்ன பண்றாங்கன்னு கேட்டா, காபாவுடைய வடிவம் இருக்குல்ல, அந்த வடிவம் வந்து 3 பக்கம் சதுரமாகவும் ஒரு பக்கம் வளைவாகவும் இருக்கும். ஏறக்குறைய இந்த மிஹ்ராப்லாம் வச்சிருப்பாங்கல்ல, இந்த போடிய மாதிரி வைங்களா, இந்த இருக்குல்ல வளைஞ்சிருக்கா இல்லையா, 3 பக்கம் சமமா இருக்குது, ஒரு பக்கம் என்னவா இருக்கு, வளைஞ்சிருக்கிறது. இதுதான் காபாவுடைய கரெக்டான வடிவம். அப்ப அவங்க கட்டிக்கிட்டே வர்றாங்களா, இந்த வளைவாக கட்டுவதற்கு கொஞ்சம் காசு அதிகமாகுது. அவங்க என்ன பண்றாங்க, காசு அவ்வளவுக்கு இல்ல, இந்த அளவுக்கு சுருக்கிறோம்னு சொல்லிட்டு அப்படி இங்க இந்த மூலைக்கு இந்த மூலைக்கு இழுத்து ஸ்கொயர் பண்ணி விட்டாங்க. யாரு, அந்த அன்றைய ஜாகிலியா காலத்தில் உள்ளவங்க. அதே நேரத்தில் வந்து அந்த வளைவு வரைக்கும் காபா இருக்குன்னு காட்டுறதுக்காக வேண்டி ஒரு சின்ன வளைவு அடையாளமா இப்பவும் இருக்கும். இந்த லாட மாதிரி காபாவுக்கு பக்கத்தில் என்ன இருக்கு, 4 பக்கம் ஸ்கொயர் ஆகி ஒரு பக்கம் இப்படி என்ன இருக்கு, ஒரு சி, இங்கிலீஷ் சி இருக்குல்ல, சியை கவுத்தி வச்ச மாதிரி அந்த எழுத்து மாதிரி என்ன இருக்கு, ஒரு வளைவு ஒண்ணு இருக்குன்னு நீங்க பாப்பீங்க. அப்ப அதுவும் இதுக்குள்ள அடங்குனது. அந்த உயரம் அவ்வளவு வந்திருக்கணும். இந்த 3 பக்கம் என்ன உயரமா இருக்கிறதோ அதே மாதிரி அதுவும் வளைஞ்சு அப்படியே என்ன செய்யணும், உயரமா வந்திருக்கணும். இப்படி அந்த ஆளுக்கு நினைஞ்சுட்டாங்க, கட்டிவிட்டாங்க ஒண்ணு.
இரண்டாவது வந்து அந்த காபாவுடைய இயற்கையான வடிவம், அதாவது இப்ராஹிம் நபி கட்டிய காபாவுடைய வடிவம் என்னன்னு கேட்டா 2 வாசல் இருக்கும். அதுக்கு இப்ராஹிம் நபி கட்டிய காபாவுல வாசல் எத்தனை? 2 வாசல் இருக்கும். ஒரு வாசல் வந்து இன்னும் உள்ள போறதுக்கு, ஒரு வாசல் வெளியே வர்றதுக்கு. அந்த காபாங்கிறது உள்ள போய் தொழுகிற இடம் தானே, பாக்குறதுக்கு சின்னதா தெரியுதுங்க. உள்ளது போய் 200 பேர் தொழுவலாம், அவ்வளவு பெரிய இடம் அது வழங்குதா. அந்த காபாங்கிறதுக்குள்ள உள்ள போய் தொழுவாங்க, ஒரு பக்கம் போவாங்க, ஒரு பக்கம் வெளியே வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்புல 2 வாசல்கள் இப்ராஹிம் நபி கட்டிய காபாவோட இருந்துச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, வாசலுக்கு கதவு அதெல்லாம் செலவாகும்னு சொல்லிவிட்டு ஒரு வாசல் ஆக்கி விட்டாங்க. யாரு? இந்த மக்காவுல இருந்த குறைஷிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த கட்டும் பொழுது அவங்க ஒரு வாசல் ஆக்கிட்டாங்க. ரெண்டாவது மிஸ்டேக் பண்றாங்க. ஒன்னு அந்த வளைவை வந்து கட்டாம விட்டுட்டாங்க, ரெண்டாவது வந்து ஒரு வாசலை குறைச்சு விட்டாங்க, மூணாவது வந்து அந்த காபாவுடைய வாசல் இருக்கு பாருங்க, அந்த வாசல் வந்து தரமட்டமா தான் இருக்கும். தரையுடைய உயரத்துக்கு சும்மா அப்படி உள்ள போயிடலாம். அப்படிதான் இப்ராஹிம் நபி கட்டினாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா நல்ல உயரம் அப்படி ஆக்கி கட்டாங்க, ஏற முடியாது யாரும். அது எதுக்குன்னு கேட்டா அவங்களா ஏணி வச்சிருப்பாங்க, விரும்பின ஆட்களை ஏத்தனு, விரும்பின ஆளுக்கு அந்த தாழ்ந்தவனை எல்லாம் உள்ள விட்டுறக்கூடாது. அவங்க நினைக்கிறாங்க நம்மள மாதிரி குறைசிகள் மாத்திரம் ஒரு குறிப்பிட்ட நாள்ல அந்த படியை வச்சு ஏறிக்கிறது, விமான படி மாதிரி வச்சிருப்பானுவ. அந்த படியத்துக்கு வச்சா அதுல ஜாயிண்டா உள்ள படி கிடையாது, அதை இறக்கி வைப்பாங்க, நீங்க எல்லாம் வாங்க உள்ள போவாங்க, படியத்துக்கு உள்ள வச்சுக்கிறாங்க. அடுத்த ஆட்களை ஏற விட மாட்டாங்க. யாரு? இந்த தாழ்ந்த ஜாதி, இந்த குறை, இந்த அபிசீனியாக்காரங்க, பிலால், இந்த மாதிரி ஆளுக்கு இருப்பாங்க இல்லையா, இவங்களை எல்லாம் ஏற்றக்கூடாது. சும்மா தரமட்டத்துக்கு நினைச்சுன்னு ஆளாளுக்கு உள்ள வந்துடும். இதனுடைய புனிதம் கெட்டு போயிருந்து நினைச்சாங்க. உயர்வு தாழ்வு கற்பிச்ச இந்த சமுதாயம் தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி அப்படித்தான் இருந்தாங்க. அப்ப இந்த வாசல் என்ன பண்ணிட்டாங்க, உயரமா கட்டிவிட்டாங்க. இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா இதை மாத்துறாரு. யாரு? அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? இப்ராஹிம் நபி காலத்தில் கட்டப்பட்ட காபா இப்படித்தான் இருந்தது என்று நமக்கு எப்படி தெரியும் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகிட்ட சொல்றாங்க, லவ்லா கௌமிகி ஹதீசு அஹதீம் பில் குஃப்ரி, உன்னுடைய சமுதாயத்தவர்கள், ஆயிஷாவே உன்னுடைய சமுதாயத்தினர் குறைசிங்கிறாங்க, இந்த குறைசி கூட்டத்தார்கள் புதிதாக இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்படி இல்லாமல் இருந்தால் நான் இந்த காபாவை இடித்துவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின அந்த மெத்தட்ல கட்டி இருப்பேன். இப்ப போய் இடிச்சோம்னா என்ன இருக்காது, இப்பதான் வந்திருக்கிறார்கள், இப்ப போய் இடிச்சோம்னு சொன்னா என்னமோ காலங்காலம் இருக்கிற ஒரு மேட்டர்ல கைய வச்சா நினைக்குவாங்க. அதனால புதிதாக இப்போது இஸ்லாத்துக்கு வந்திருக்கிற காரணத்தினால் ஆழமா உன்னை இஸ்லாம் ஊடுருவவில்லை, இந்த நேரத்தில் போய் மாத்தணும்னு சொன்னா இதை காரணம் காட்டிட்டு இஸ்லாத்துட்டு போயிடக்கூடாது என்கிற காரணத்திற்காக வேண்டி நான் வந்து அதை மாத்தாம விட்டுட்டேன். இது அல்ல காபாவுடைய சரியான வடிவம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. மேலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது ஒரு அல்சத்து பாபஹா பில் அர்லி, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அதனுடைய வாசல் இருக்குல்ல, அதை தரை அளவுக்கு நான் இறக்கி வச்சிருப்பேன். எனக்கு புதிதாக இவங்க இஸ்லாத்துக்கு வராம பழைய ஆட்களா இருந்தாங்கன்னு சொன்னா அதை இடிச்சு விட்டு இப்ராஹிம் நபி கட்டின மாதிரி என்ன செய்வேன், அந்த வளைவையும் அதுல சேர்த்திருப்பேன், அதனுடைய வாசலையும் இறக்கி இருப்பேன், அதுக்கு 2 வாசலை ஏற்படுத்தி ஒரு வாசல் வழியா உள்ளே போற மாதிரியும் இன்னொரு வாசல் வழியா வெளியே வர்ற மாதிரி ஆக்கியிருப்பேன். அப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க. அந்த ஆயிஷா நாயகியுடைய அந்த அறிவிப்பு ஹதீஸை வந்து ஆயிஷா நாயகி வந்து இவருக்கு வந்து பெரியம்மாவோ சின்னம்மாவோ, பெரியம்மா, இவருடைய ஜுபைர் வந்து அஸ்மாவுடைய மகன் தானே அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், அதனால வந்து ஆயிஷா நாயுடைய சகோதரி மகன் இவர். அதனால எங்க பெரியம்மா இப்படித்தான் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதா சொன்னாங்க அப்படின்னு அறிவித்து அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா அதை இடிச்சு விட்டு, இடிக்க முந்தைய அந்த ஹஜருல் அஸ்வதை எடுக்கிறார். 2 துண்டா வருது. ஹஜர் அதுல இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, வெடிச்சு அதுல இருக்குது. அப்ப இடிக்கும் போது பார்த்தா என்ன ஹஜருல் அஸ்வது 2 பீஸா வருது. உடனே இது 2 பீஸா கொண்டு வைக்க வேணாங்கிறது தான் என்ன பண்றாரு, வெள்ளியில ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு கவர் மாதிரி செஞ்சு அது உள்ள வச்சு, அதனால வெள்ளிக்குள்ள இருக்கு பாத்தீங்கன்னா. இந்த ஹஜருல் அஸ்வத் எப்படி இருக்கும்னு கேட்டா, அந்த வெள்ளி பாத்திரம் மாதிரி அதுக்குள்ளதான் அந்த ஹஜருல் அஸ்வத் பதிக்கப்பட்டிருக்கும், அதுக்குள்ள ஜாயிண்ட் ஆகி ஒண்ணாக்கிட்டாரு. வெள்ளி பாக்ஸ் மாதிரி செஞ்சு ஒரு பக்கம் மட்டும் தெரியுமே தவிர உள்ள எல்லாம் ஃபுல்லா வெள்ளி, இந்த மேல் பகுதி மட்டும் தெரியாது. அந்த 2 துண்டு ஒண்ணா ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நெருங்கி பார்த்தா அந்த வெடிப்பு என்ன செய்யும், நெருங்கி பார்க்கறவங்களுக்கு தெரியும். அப்ப அந்த மாதிரியான அடிப்படையில் அதை பாக்ஸ் பண்ணி பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டாரு.
அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இடிச்சு அந்த வளைவுலாம் இருக்குல்ல, அந்த வளைவை எல்லாம் போட்டு அந்த காபாவை வந்து அவர் வசதி கட்டுறாரு. கட்டும்போது என்ன பண்றாருன்னு கேட்டா, அதனுடைய உயரம் வந்து எவ்வளவு இருந்துச்சுன்னா 18 முழம் இருந்தது. காபத்துல்லாவுடைய உயரம் இருக்குல்ல, அது எவ்வளவு இருந்தது? 18 முழம். முழம்னா அடியில் சொன்னா எவ்வளவு வரும்? ஒரு முழத்துக்கு எவ்வளவு அடி? 1.5 அடியா? அப்ப 18 27 அடி உயரம். காபாவுடைய உயரம் எவ்வளவு? 27 அடி உயரத்துக்கு ஏற்கனவே இருந்தது. அதாவது அந்த ஆரம்பத்தில் இருந்த உயரம். அதை என்ன பண்றாருன்னு கேட்டா, இன்னொரு 10 முழத்தை கூட்டுறாரு. ஆனா அது சொல்லாது. இதெல்லாம் ஓகே. இவர் செஞ்ச விஷயத்துல இந்த வளைவை சேர்த்தாரே, அது ரசூலுல்லாஹ் விரும்பினது. அதே மாதிரி வாசலை இறக்குனார்ல, அது ரசூலுல்லாஹ் விரும்பினது. 2 வாசல் வச்சார்ல, அது ரசூலுல்லாஹ் விரும்பினது. ஆனால் அதோட சேர்த்து இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, உயரத்தை ஒரு 10 முழம் கூட்டுறாரு. 10 முழம்னா ஒரு 15 அடி கூட்டி போடுறாரு. அப்ப ஏற்கனவே ஒரு 18 முழம், இப்போ ஒரு 10 முழம் சேர்க்கிறாரு. அப்போ 18 10 28 முழம் கொண்டதாக உயரம் வருது. அந்த மாதிரி உயரமாக அவர் எழுப்புகிறார். அதே மாதிரி 2 வாசல்லாம் எழுப்பி இதெல்லாம் பண்ணிவிடுறாரு. பண்ணி காபத்துல்லாவை அழகான முறையில் மாற்றி அமைச்சு போடுறாரு. இப்ப பழைய வடிவத்தில் காபத்துல்லா இல்ல. இப்ப நீங்க பாக்குறீங்களே, இந்த வடிவத்தில் காபத்துல்லா இல்ல. இவர் மாத்துறார். அப்துல்லா இப்னு சுபைர் மாத்துகிறார். எப்படி மாத்துகிறாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பின விதமா மாத்துறாரு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காபாவை தவாப் செஞ்சாங்க இப்ப இருக்கிற வடிவத்தில். ஆனால் அவர் என்ன பண்றாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டாங்க. இப்ப என்ன நம்ம எல்லாம் புது முஸ்லீமா? அவங்க புதுசா இஸ்லாத்துக்கு வந்ததுனால மாத்த ரசூலுல்லாஹ் சங்கடப்பட்டாங்க. அதுல இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பம் தாங்கும் போது விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் ஒரு முஃமினுடைய கடமை அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு? அப்துல்லா இப்னு சுபைர் வந்து அவர் செஞ்ச இல்லாத மாற்றம் என்னன்னு கேட்டா, ஒசரத்தை கூட்டினதுதான். உயரத்தை 18க்கு பதிலா 28 கூட்டினார் பாருங்க. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த மெத்தட்ல வரல, அவங்களுடைய அந்த கட்டடத்தில் இருக்கல. இவர் அதிகப்படுத்திட்டாரு. இந்த மாதிரி காபத்துல்லாவை மாத்திர ஒரு வேலை இவங்க தான் செஞ்சாங்க என்ற செய்தியை நீங்க முஸ்லீம்ல 2371வது ஹதீஸ்ல பார்க்கலாம். முஸ்லீம்ங்கிற நூல்ல 2371 இந்த ஃபுல் சம்பவம் வருது. அதாவது இப்னு அப்பாஸ் ஆட்சேபனை பண்ணது வருது. யசீதுடைய காலத்தில் இந்த மாதிரி எரிஞ்சு போன விஷயங்கள் வருது, சேதப்பட்ட விஷயம் வருது. இவர் இப்னு அப்பாஸுக்கு மறுத்தது வருகிறது. அதுக்கப்புறம் என்னென்ன சேஞ்ச் பண்ணாரோ அது வருது. 18 முழம் இருந்துச்சுங்கிற விவரம் அந்த முஸ்லீம் நூல்ல தான் இருக்கிறது. 28 முழம் உயரம் ஆக்குனாருங்கிற விவரமும் அந்த நூல்ல தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து இப்ப காபா சேஞ்ச் ஆகி மாற்றம் ஆகி போச்சு. முற்றிலும் வேற மாதிரி என்ன செய்யுது ஆகுது. இதுக்கு இடையில என்னன்னு கேட்டா, அந்த யுத்தங்கள் அப்புறம் நடக்குது. அது பின்னாடி நான் சொல்றேன். ஏன்னா காபா சொல்றதுனால காபா உள்ள முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டா, இவர் வந்து கொல்லப்படுறார். எப்ப கொல்லப்படுறாரு, என்ன மாதிரியா யுத்தமெல்லாம் நடக்கிறது, அதை ஃபுல்லா அது விரிவா சொன்னா அந்த காபாவுடைய ட்ராக் மாறிடும். அதனால அந்த காபாவை முடிக்கிறதுக்காக வேண்டி இவர் கொல்லப்பட்டுறாரு. பிறகு என்ன செய்யறாரு? அப்துல்லா இப்னு சுபைர் கொல்லப்பட்டுறாரு. அவங்க கை ஓங்கிருது. இப்ப யாருடைய கை? உமையாக்களுடைய கை, மர்வானுடைய கை, மர்வானுடைய மகன் அப்துல் மலிக்குடைய கை வந்து அவருக்கு பிறகு இவர் வர்றாரு இல்லையா? அவங்க படிப்படியா இழந்ததையெல்லாம் பிடிச்சி ஒரு பெல்ட்டை அதிகரிச்சுட்டு வர்றாங்க. அதுல வந்து இவர் அப்துல்லா இப்னு சுபைர் கொல்லப்படுறாரு. கொல்லப்பட்ட உடனே அந்த கொலைக்கு வந்து அதுக்கு தலைமை தாங்கி வந்தவர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப்ங்கிறவர். இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் பத்தி தனியா நம்ம என்ன செய்யணும்? அவர் செஞ்ச அநியாயம் இஸ்லாமிய வரலாற்றுல ரொம்ப பெரிய கொடுங்கோலன்னு அந்த ஆள் தான். ஆட்சியாளர் இல்லாட்டாலும் ஒரு அதிகாரி, மன்னராக இவர் இருக்கவில்லை, மன்னரால் நியமிக்கப்பட்ட ஒரு கவர்னராக இருந்தவர். இருந்தாலும் இவர் செஞ்ச அளவுக்கு இஸ்லாமிய 14 நூற்றாண்டு கால வரலாற்றுல இவர் செஞ்ச அக்கிரம அளவுக்கு யாருமே பண்ணது இல்லை. அது என்னென்னலாம் பண்ணாருன்னு பின்னாடி பார்ப்போம். இவருடைய ஆட்சி, இவருடைய நிர்வாகத்துல தான் என்ன பண்றாங்கன்னா, அப்துல்லா இப்னு சுபைர் கொல்லப்படுறாங்க. கொல்லப்பட்டவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அப்துல் மலிக்கு எழுதுறாரு மன்னருக்கு. இவர் மன்னரால் நியமிக்கப்பட்ட ஒரு கவர்னர் வைங்களேன். கவர்னர் வந்து ஜனாதிபதிக்கு எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? இந்த மாதிரி நம்ம கையப்பத்திட்டோம், இந்த அப்துல்லா இப்னு சுபைர் காபாவுல கொஞ்சம் விளையாண்டு இருக்கிறாரு, அதை நம்ம என்ன செய்யறது? இப்ப அவருக்கு பேராயிரும், அவர் கட்டின காபாண்டு வந்துரும், அவருடைய அடையாளமே இருக்கக்கூடாது, அது முழுசா ரிமூவ் பண்றது நல்லது அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்றாரு? அப்துல் மலிக் இப்னு மர்வானுக்கு வந்து கடிதம் போடுறாரு. கடிதம் போட்டு என்ன பண்றாருன்னு கேட்டா, அப்துல் மலிக் வந்து சொல்றாரு, அதாவது எல்லாத்தையும் மாற்றிவிடும். இப்ப அதனால இப்படி பழையபடி வந்துருச்சு. இப்ப பழையபடி காபா எப்படி வந்துருச்சு? ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த மாதிரி வந்துச்சு. அது காரணம் என்னன்னா, காழ்ப்புணர்வின் காரணமாக அது என்ன பண்றாங்க? அதை ஒரு வாசல மூட சொல்றாரு, 2 வாசல் பட்டினார்ல ஒரு வாசல மூடுங்கிறாரு. வாசல் இறக்கமா இருக்குல்ல, அது கொஞ்சம் ஒசத்து பழையபடி ஆக்கு அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு கேட்டா, அந்த வளைவை கட்டினார்ல,
வளைவுகளை ரிமூவ் பண்ணிட்டு ஸ்கொயர் ஆக்கி வளைவு இந்த சின்னதா அந்த வளையத்தை தனியா போட்டு வை அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு ஒன்னே ஒண்ணு மட்டும் விட்டுறாரு. என்னதுன்னா டோட்டலா மாறி உயரம் மட்டும் இருந்துட்டு போகுது. உயரம் அதாவது பாருங்க, எதை வைக்கணுமோ அதை வைக்காம எதை வைக்க கூட அதை வைக்கிறார். எதை வைக்கணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது இந்த மூணு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை பயன்படுத்தி இந்த ஆள் வந்து இப்னு சுபைருக்கு எதிராக போறாங்க. என்ன பண்ணனு அந்த ஒண்ணை மட்டும் எடு, இந்த மூணு மட்டும் இருக்கட்டும்னா அது கரெக்டான நிலையா இருந்திருக்கு. இவருக்கு மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டா அப்துல்லா இப்னு சுபைருக்கு பதிலடி கொடுக்குறேங்கிற பேர்ல அவர் ரசூல் சொன்னதை நிறைவேற்றினார் பாருங்க, அதை ரிமூவ் பண்றாரு. ரசூல் சொல்லாம அவரா உண்டாக்குனார் பாருங்க, அது இப்பவும் இருக்குது. இப்பவும் 18, 10, 28 முழம் இருக்குது. இப்ப அளந்து பார்த்தா எவ்வளவு இருக்கு, அதுக்கு பிறகு கூட்டாங்களா என்ன தெரியல வரலாற்றுல. அந்த அதுதான் நீடிக்கிறதா இருந்தால் இப்ப காபாவுடைய உயரம் எவ்வளவு இருக்குன்னு 18, 28 முழம். 28னா எவ்வளவு ஆச்சு, 42 அடி. 42 அடி இருக்கா இல்லையாங்கிறது தெரியல. இல்லாம இருந்தா பின்னாடி எல்லாம் சேர்த்திருப்பாங்க. அது அந்த வரலாறு வரும் பார்ப்போம். அப்ப இதுல வந்து இப்ப அந்த உயரத்தை வச்சுட்டார். இந்த காபாவுடைய உயரத்தை நினைக்கிறாரு, அதே வச்சு விடுகிறாரு. திருப்பி இவர் கொஞ்ச நாளைக்கு இந்த நிலையில் இருக்கிறது. அதுக்கப்புறம் இவங்களுடைய கை ஓங்கின உடனே இது ஒரு வருஷம் ஓடி இருக்குன்னு வைங்களேன். ஒரு வருஷத்துல 64 to 65க்குள்ள இந்த நிலை மாறி போச்சு. இவர் என்ன செஞ்சிட்டாரு, இவங்க கையில் ஆட்சி வந்த உடனே அதை மாற்றி அமைச்சிட்டாங்க. இதெல்லாம் இந்த காரிஜி அந்த கதிரியாக்கள் குழப்பம் இருக்க, இந்த மாதிரி இவங்களுக்குள்ள அந்த சண்டை நடக்கிற நேரத்தில் அந்த குழப்பம்லாம் உண்டாகுது. இந்த அதுக்காக சொல்ல வர்றேன், இவங்களை ஒரு ஸ்டெடியா ஒரு ஆட்சியின் கீழே ஒரு ஆள்கையின் கீழே நிரந்தரமா இந்த ஆட்சி இருக்க முடியல. எங்கேயாவது ஒண்ணு பொத்துக்கிட்டு எவனா ஒரு தரவளத்திட்டு வந்துடுறான். ஒழுங்கா அந்த சாம்ராஜ்யம் ஒழுங்கா போயிட்டு இருக்கிற நேரத்தில் சரி ஏதோ ஒண்ணு மிஸ்டேக் இருக்குது, யாரு வந்தாலும் மிஸ்டேக் இருக்கதான் செய்யும் அப்படிங்கிற ஒரு நிலை இல்லாம அந்த இதை சிதைக்கக்கூடிய சண்டைகளும் சச்சரவுகளும் குழப்பங்களும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருதுங்க. இது ஒரு மேட்ரு. இந்த விஷயமும் கூட முஸ்லீம்ல அதே ஹதீஸ்லாம் இருக்கு ஃபுல்லா. இப்ப சொன்னேன்ல அந்த அப்துல் மலிக் பின் மர்வான் அவர் கடிதம் போட்டது, இதையெல்லாம் ரிமூவ் பண்ண சொன்னது, இதை மட்டும் வைக்க சொன்னது, அது நீண்ட பெரிய ஹதீஸ். அதுல வந்து இந்த விவரமும் வருது. காபாவுடைய ஃபுல் டீடைல் அதுல வருகிறது. இது வந்து அவர் செஞ்ச வேலை, அதாவது அப்துல்லா இப்னு சுபைர் அவர்கள் செஞ்சதும், அதுக்கப்புறம் அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய காலத்தில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்பவர் வந்து பழைய நிலைக்கு கொண்டு வந்து 10 அடி நினைஞ்சிருக்காரு, 10 முழத்தை உசத்தி இருக்கிறார். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டா இதுல வந்து இன்னொரு பெரிய குழப்பம் ஒண்ணு ஏற்படுதுங்க. என்ன குழப்பம் ஏற்படுதுன்னா, இப்ப யசீத் இறந்துட்டார். யசீத் இறந்தவுடன் யசீத் இருக்கிற வரைக்கும் ஓரளவு கண்ட்ரோல், சின்ன அளவு தான் அப்துல்லா இப்னு சுபைர் கூட சைன் பண்ண முடிஞ்சது. யசீத் இறந்த உடனே யசீதுடைய மகனை ஜனாதிபதி ஆக்குறாங்க. அவரு சின்ன வயசுல 40 நாள்ல போயிடுறாரு. போன உடனே இப்ப மர்வான் என்பவர் என்ன செய்யறாரு, அடுத்து ஜனாதிபதி ஆகுறாரு. எப்படி ஜனாதிபதி ஆகுறாருன்னு கேட்டா அவர் ஒரு டெக்னிக்கலா ஜனாதிபதி ஆகுறார். அதாவது உமையாக்களை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அவர் எப்படி ஆகுறாருன்னு கேட்டா யசீத் இறந்த உடனே யசீதுடைய மனைவி உம்மு ஹாலிதுன்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அந்த பொம்பளைய வந்து என்ன பண்றாரு, இவர் கல்யாணம் பண்றாரு. யசீத் இறந்த உடனே அந்த பொம்பளை இவர் என்ன பண்றாரு, கல்யாணம் பண்றாரு. அப்ப ராஜாவுடைய மனைவியை கல்யாணம் பண்ணா அவரு டெக்னிக்கா நினைஞ்சிட்டாரு. அவரு அந்த பொம்பளையை கல்யாணம் பண்ணி அடுத்து இந்த யசீது இறந்த உடனே டக்குனு இவர் வந்து உட்கார்ந்துட்டார். இவர் ஆட்சி ஆயிட்டார். அதுக்குள்ள என்ன பண்றாங்கன்னு கேட்டா இந்த யசீதுடைய மகன் முஆவியா இருக்கார்ல, யசீதுடைய மகன் முஆவியா அந்த 40 நாள் ஆட்சியில் இருந்தாரு. அவர் ஆட்சியில் இருக்கும்போது அவர் நல்ல மனிதன் கூட ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அவர் நினைக்கிறாருன்னு கேட்டா நம்ம தகப்பனார் காலத்துல ஒழுங்கா இருந்துச்சு, இப்ப செட்டப் கொஞ்சம் செதஞ்சு போச்சு. அப்துல்லா இப்னு சுபைர் பக்கம் வேற ஆள்க நிறைய பகுதிகள் அவர் பக்கம் போயிடுச்சு. பேசாம வந்து நம்ம ஒரு நாடா இருக்கட்டும் ஹசன் ரலியல்லாஹு நினைச்ச மாதிரி அவர் நினைக்கிறார். நானே போய் என்ன பண்ணிடுறேன், அப்துல்லா இப்னு சுபைரை வந்து தலைவராக ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த கருத்துல அவர் இருக்கும்போது அவர் இறந்து போயிடுறாரு. அதனால இறப்பா கொலையாண்டு கூட சந்தேகப்படுறாங்க. அவர் வந்து இப்படி சொன்ன ஒருத்தர் ஆகா இவன் வந்து உமையாக்களுடைய ஆட்சியை விட்டு கொடுத்துருவான் போல இருக்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி குடும்பத்தாரே கொலை பண்ணி விட்டாங்களா அல்ல இயற்கையாகவே இறந்தாராங்கிற அளவுல வரலாற்றுல சந்தேகம் இருக்குது. அவர் 40 நாள்ல காலி பண்ணிடுறாங்க, அது காலி ஆயிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இந்த மர்வான்ங்கிற ஒரு ஆட்சிக்கு வந்த பிறகு இப்ப சுபைரை அப்துல்லா இப்னு சுபைருக்கு தான் வலு கூட இருக்குது. மர்வானுடைய காலத்தில் யாரு கூட இருக்கு, அப்துல்லா இப்னு சுபைருடைய வலு தான் அதிகமா இருக்கிறது. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அங்கிட்டு சேர்றாங்க. மர்வானே கூட நினைக்கிறாரு, பேசாம நம்மளும் போய் அவர்கிட்ட பையன் செஞ்சிருவோம், ஒரே ஒரு உத்தரவாதம் மட்டும் கேட்போம். என்ன உத்தரவாதம், நாங்க பனு உமையாக்களுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், நாங்க நிறைய அநியாயம் பண்ணியிருக்கிறோம்,
அதுக்காக வேண்டி பழி தீர்த்திடக்கூடாது, மக்களை உசுப்பி விட்டுறக்கூடாது, அலி ஹுசைனை கொன்றதுன்னு சொல்லிட்டுலாம் ஒரு பிரச்சனையாக்கி எங்களை காலி பண்ணணும்னு வந்துடும், அதுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு தந்தா நான் உங்க ஆட்சி கீழே வர்றேன் என்கிற அளவுக்கு யார் வர்றாரு? மருமானே வந்துடுறாரு. அந்த அந்த முஆவியா பின் யசீத் வந்த மாதிரி மருமானுக்கும் அந்த மாதிரியான சிந்தனை வருகிறது. அப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த ரெண்டு பேர் யாரு? ஒரு ஆள் அப்துல்லா இப்னு ஜியாத்னு ஒரு ஆள், இவன் தான் வந்து ஹுசைன் ரலியல்லாஹு கொன்றது. யசீத் ஆர்டர் வந்து பிடிச்சிட்டு வர சொன்னதுதான், அதை அடக்கிட்டு வாப்பான்னு சொன்னது, பிடிச்சிட்டு தான் வர சொன்னாரு. இவன் வந்து அவங்க சரணடைகிறதுக்கு தயாரா இருந்தும் கூட, இருந்தா சந்ததி இருந்தா பிரச்சனை ஆகிட்டு இருக்கும்னு சொல்லி அவங்கள கொல்ல ஆர்டர் பண்ணவன் யாரு? இந்த அப்துல்லா இப்னு ஜியாதுங்கிறவன் தான் அந்த அந்த இதுக்கு தலைமை தாங்கி போனவன். அவனுக்கு கீழே தான் அந்த சிம்ருங்கிறவன், நேரடியாக கொன்றவன் சிம்ருங்கிறவன். அந்த சிம்ருங்கிறவன் யாரு கீழே இருந்தான்னு சொன்னா, இந்த அப்துல்லா இப்னு ஜியாது கீழே இருந்த ஒரு அணியுடைய தலைவன், ஒரு சின்ன ஒரு படைக்கு அவன் தலைவன். இவனுடைய ஆர்டரின் படிதான் அந்த சிம்ருங்கிறவன் என்ன செய்யறான்? ஹுசைன் ரலியல்லாஹு கொல்றான். அதனால இந்த அப்துல்லா இப்னு ஜியாத் என்ன நினைக்கிறான்னு கேட்டா, மருவானு உனக்கும் அவன் நினைக்கிறான், மருவானுக்கு மன்னிப்பு கிடைச்சாலும் கிடைச்சிரும், உமையாக்களுக்கு மன்னிப்பு கிடைச்சாலும் கிடைச்சிரும், இந்த அப்துல்லா இப்னு சுபைர் நம்மளை விட மாட்டார், இந்த ஆள் போய் காம்ப்ரமைஸ் ஆனார்னு வைங்க, நம்மளை விட மாட்டார், நம்மளுடைய உயிருக்கு பாதுகாப்பு இருக்காது, ஒரு காலத்தில் நமக்கு மன்னிப்பு கிடைக்காது என்று சொல்லி இவன் அப்துல்லா இப்னு ஜியாத் என்ன பண்றான்? அவன் ஒருத்தன். அதே மாதிரி ஹுசைன் இப்னு நுமைருங்கிறவன், இவன் தான் வந்து காபத்துல்லா மேலேயே அந்த இதை பேசினவன். அப்துல்லா இப்னு சுபைர் காலத்துல காபா எரிஞ்சிச்சு பாருங்க, அதுல வந்து மக்கள் அவன் மீது, காபாவின் மீது இவன் தாக்கிட்டான என்ற அளவுல கடும் கோபம் மக்களுக்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்க அப்துல்லா இப்னு சுபைர் ஆட்சி தலைவர் ஏத்துக்கிட்டு அங்க போய் உங்களுக்கு பாதுகாப்பு தேடிட்டீங்கன்னு சொன்னா எங்களுக்கு பிரச்சனை ஆயிருங்கிறத அவங்க நினைக்கிறாங்க. இது அவர்கிட்ட சொல்லல. அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த மருவான கலைக்கிறாங்க. நீங்க அப்படி நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, நம்ம வென்று எடுத்துடலாம், நம்ம கை ஓங்கு, நீங்க ஒண்ணுக்கு பயப்படாதீங்க. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் பெரிய சக்தி ஆயிட்டார், நம்ம சின்ன சக்தியா இருக்கிறோம், யுத்தம் நம்ம தான் தோத்து போயிருவோம், அப்புறம் முடிச்சு ரொம்ப நசுக்குவாங்க, அவ்வளவு பலவீனமா போச்சு. யசீதுடைய மரணத்திற்கு பிறகு இந்த உமையாக்களுடைய தாக்கம் வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு. அப்ப பயந்து கொண்டு சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா நமக்கு சேஃப்டின்னு நினைக்கிறாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் அவருக்கு மந்திரம் ஓதுறாங்க, விடாதீங்க. எந்த அளவுக்கு நிலைமை ஆகுதுன்னு கேட்டா, இவங்க இருந்தது சிரியாவுல, ஷாமுடைய தலைநகரம் வந்து திமிஷ்குனா டமாஸ்கஸ் சொல்லக்கூடிய நகரம் தான் சிரியாவுடைய தலைநகரம். அங்கதான் இவரெல்லாம் இருக்கிறாரு, அங்கதான் யசீத் இருந்தாரு, அங்கதான் முஆவியா இருந்தாரு, அங்கதான் இந்த மர்வான் போய் இருக்கிறாரு, அங்கதான் அவங்களுடைய தலைநகரமும் இருக்கிறது. அப்ப டமாஸ்கஸ்ல என்ன செய்யறாருன்னு கேட்டா, லஹாக் என்ற ஒரு கவர்னர் இருந்தார், அதான் யசீதால் நியமிக்கப்பட்டவர். அவரே என்ன பண்றாருன்னு கேட்டா, மக்கள்கிட்ட வந்து யசீத் இறந்த உடனே, யசீதுடைய மகன் முஆவியா இறந்த உடனே அவர் என்ன பண்றாரு? மக்கள்கிட்ட எல்லாம் நான் என்ன முடிவு எடுக்கிறேனோ அதுக்கு நீங்க எல்லாம் கட்டுப்படுவீங்களான்னு கேட்கிறாரு. எல்லாம் கட்டுப்படுவோம் என்ன செய்யறாங்க? அவ்வளவு பேரும் அவர்கிட்ட உறுதிமொழி கொடுக்குறாங்க. அவர் டக்குன்னு அங்க சேர்ந்துக்கிட்டார். எங்கிட்டு அப்துல்லா இப்னு சுபைர் பக்கம் சேர்ந்துடுறாரு. நான் வந்து இப்ப நான் அப்துல்லா இப்னு சுபைர் தான் தலைவரா தேர்ந்தெடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்த நகரமும் அவங்க கையை விட்டு போகுது. இந்த மாதிரி பொசிஷன் வீக்கா இருக்கும் பொழுதுதான் என்ன பண்றாங்க? இந்த மருவானுக்கு இப்படி சிந்தனை வருது. என்ன சிந்தனை? நம்ம ஆட்சி அங்கிட்ட ஒப்படைச்சிருவோம், நம்ம குடும்பத்தாருக்கு மட்டும் பாதுகாப்பு வாங்கிக்கிறோம். அதாவது உமையா வகையில் உள்ள அவ்வளவு பேருக்கும், இது முஆவியா, நானு, இது மாதிரி யாரெல்லாம் இந்த பனு உமையாக்கள் இருக்கிறோமோ அவங்க குடும்பத்தார்களுக்கு மட்டும் நம்ம ஒரு செக்யூரிட்டி வாங்கிட்டு போயிடுவோம்னு நினைக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் போய் தூண்டி விட்டு நாம வென்றெடுப்போம், இருங்க, இந்த லஹாக்குல இருந்து அவ்வளவு பேரையும் நம்ம கையில் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் தூண்டி, உங்களுக்கு ஆபத்தெல்லாம் ஒண்ணு வராது, நம்ம கைதான் ஓங்க, அவர் தான் அடிபட போறாரு என்றெல்லாம் உறுதிமொழி கொடுத்தவொடனே அவருக்கு நம்பிக்கை வருது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இந்த போர் நடத்துவதில் திறமையான ஆட்க, படம் நடத்த தளபதியா இருந்தவங்க, அந்த கைடு பண்ற அதெல்லாம் தெரிஞ்ச ஆட்களா இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் கொடுக்கிற உறுதிமொழி வந்து ஒரு நம்ப தகுந்ததாக அவருக்கு தெரிகிறது. தெரிஞ்சவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவர் சரின்னு ஒத்துக்கொண்ட பிறகு இவங்க ரெண்டு பேரும் நீங்க தான் ஜனாதிபதிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? இந்த லஹாக் இருக்காருல்ல, அவரை வந்து கவுத்துறதுக்கு உள்ள வேலையை செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? நீங்க வந்து ஊருக்குள்ள இருக்காம உங்களுடைய படைகளை எல்லாம் ஊருக்கு வெளியே கொண்டு அமைச்சு வலுவாக்குங்க, அப்பதான் நமக்கு என்ன கூட்டம் இருக்குன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல யோசனை மாதிரி சொல்லி இவங்க ரெண்டு பேரும் அவரை ஊருக்கு வெளியேற்றி அங்க வச்சு அமைக்கப்படுறாங்க. ஊருக்கு வெளியே அவரை போக விட்டு, அவரை சார்ந்தவர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஊருக்கு வெளியே போக விட்டு இவங்க ரவுண்டு கட்டி என்ன பண்றாங்க? ஆளை காலி பண்ணிடுறாங்க. டமாஸ்கஸ் கையில வந்துருது. இப்ப இந்த டமாஸ்கஸை மையமா வைத்துக் கொண்டு படிப்படியா தங்களுடைய ஆதிக்கத்தை திரும்பவும் விஸ்தீர்ணப்படுத்துவதற்கான முயற்சியில் இறங்குறாங்க. இந்த நேரத்தில் இன்னொரு குழப்பம் இப்ப வருது. இப்ப என்னவாச்சு? இந்த பக்கம் மருவான் ஒரு பக்கம் சின்ன அளவுல
அப்துல்லா இப்னு சுபைர் ஒரு அளவுக்கு பெரிய அளவுல இருக்கிறாங்க. இப்படியான ஒரு 2 குரூப் வந்த உடனே அங்க இந்த கூஃபாவும் ஈராக்குடைய இன்னொரு பகுதியா இருக்கிறது. அப்ப இந்த கூஃபாவுல இருக்கிற மக்கள் வந்து ஒரு ஒரு மசூரா பண்றாங்க. என்ன மசூரான்னு கேட்டா, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்கல்ல, அவங்க இந்த கர்பலாவுல போய் கொல்லப்படுறாங்க இல்லையா, அந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அழைச்சது இவங்க தான். சும்மா இருந்தாலும் தூண்டி விட்ட ஆளுங்க யாருங்க? கூஃபா ஆளுங்க தான். கூஃபாவுல உள்ள ஆளுங்க தான் சொன்னாங்க, முஆவியா வரைக்கும் ஓகே, யசீது ஜனாதிபதியா வந்தா நம்ம ஒத்துக்கிற கூடாது, அதை எதிர்த்து போராடுன்னு நாங்க உங்களை ஜனாதிபதி ஆக்குறோம், நீங்க எங்க நாட்டுக்கு வாங்க, நீங்க கூஃபாவுக்கு வாங்க, நாங்க எல்லாரும் உங்களுக்கு என்ன செய்யறோம், பையத்து செய்யறோம்னு சொன்னாங்க. இதை நம்பி அவர் வந்தார். வந்தா கூஃபா ஆளுங்க கையை வச்சுட்டாங்க. கூஃபா ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, அவரை குடும்பத்தாரோட அவர் அனுப்பி விட்டு இவங்க யாருமே போகல, கொல்லப்பட்டுட்டாரா. இப்ப என்ன ஆகுது, அனுதாபம் வருது. ஆக நம்ம தானே அவர் கழுத்தறுத்தோம். அந்த அந்த யாரெல்லாம் அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வாக்களித்தார்களோ அவங்க இப்ப என்ன உணர்றாங்க, சும்மா இருந்த மனுஷனை போட்டு நாங்க உங்களை ஜனாதிபதி ஆக்குறோம்னு கூப்பிட்டு ஆளை வர வச்சு இந்த மாதிரி கழுத்தறுத்துட்டோமே என்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் அந்த மக்களுக்கு வருகிறது. அதுல முக்கியமான ஒரு ஆள் யாருன்னு கேட்டா, சுலைமான் பின் சுரத்னு ஒரு ஆள். இவர் வந்து ஒரு பெரிய சிறந்த நபித்தோழரும் கூட. இவர் சுலைமான் பின் சுரத் என்பவர் ஒரு நபித்தோழர். இவர் அறிவித்த ஹதீஸ்கள் எல்லாம் புகாரி முஸ்லிம் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சுலைமான் பின் சுரத் என்ற நபித்தோழர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அவர் தன் வீட்டில் தான் இந்த ஆலோசனை நடத்துறார். இந்த ஆலோசனைய ஹுசைனை கூப்பிட்டு, பழைய செய்தி பிளாஷ்பேக் இது, ஹுசைனை கூப்பிட்டு அவரை ஆட்சி தலைவர் ஆக்கணுங்கிற மசூராவை யார் வீட்டில் நடக்கிறது, இந்த சுலைமான் பின் சுரத்துடைய வீட்டில் நடக்கிறது. நம்ம யசீதை ஏத்துக்கிற மாட்டோம், நம்ம ஹுசைனை ஜனாதிபதி ஆக்குவோம். மசூரா நடந்து அவர் வீட்டில் முடிவெடுத்ததுனால அவர் தான் ரொம்ப ஃபீல் பண்றாரு. என்ன ஃபீல் பண்றாரு, நாம ஹுசைனுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டோம், அவரை கூப்பிட்டு வர வச்சு அவர் படைக்கு போகும்போது நம்மளும் போய் சேர்ந்திருந்து செத்துருக்கனே, அவரை மட்டும் நம்ம அனுப்பி விட்டு நம்மளெல்லாம் நம்மளை காப்பாத்திக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த உறுத்தல்ல அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, மக்கள் மத்தியில இதை இதுக்கு நம்ம ஒரு கணக்கை தீர்த்தாவணும், இதை விடக்கூடாது. அதனால நம்ம என்ன பண்ணணும், அப்துல்லா இப்னு ஜியாத்ங்கிறவனை கொன்றே தீரணும். சிம்ருங்கிறவனை அவன் முக்கியமான இடத்துல போயிருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு ஜியாத்ங்கிறவன் ஒரு பெரிய தளபதியா இருக்கிறான் மர்வான்ட்ட, சிம்ருங்கிறவன் தளபதியா இருக்கிறான், பெரிய பெரிய போஸ்ட்ல அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்கள நம்ம கொன்றே தீர வேண்டும் என்று சொல்லி அதை என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவர் ஆட்களை திரட்டுறார். இது ஹிஜ்ரி அதாவது 61 அந்த மசூரா கூடுறாங்க. 61 ஹுசைன்ல கொல்லப்படுறாங்க. இது 64 65 என்ன நடக்குதுன்னு கேட்டா, இவர் வீட்டில் மசூரா பண்ணி இது ஹுசைனுக்கு கணக்கு தீர்க்கணும் என்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, அவங்க மக்களை தூண்டுறாங்க. ஹுசைன் கொல்லப்பட்டது அந்த மாகாணமா இருந்த காரணத்தினால, அவருடைய அடக்கஸ்தலம் அங்கே இருக்கிற காரணத்தினால மற்ற மக்களை விட அந்த கூஃபா மக்களுக்கு அவங்க மேல கூடுதல் அனுதாபம் இருந்தது. நம்ம துரோகம் செஞ்சிட்டோங்கிறது ஒண்ணு, நம்ம மண்ணில் இந்த கொலை நடந்துச்சுங்கிறது ஒண்ணு, அவர் அடக்கத்தலம் அங்கேதான் இருக்கிறதுங்கிறது ஒண்ணு. அதனால ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யாரும் அவங்க லேசா மறக்கல. அதனால அதன் அடிப்படையில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த ஷியாக்கள் குரூப் பூரா, இந்த குரூப் பூராவுமே சேர்ந்து சுலைமான் இப்னு சுரத்ங்கிற அந்த சஹாபிட்ட உறுதிமொழி கொடுக்கறாங்க. என்ன உறுதிமொழி, நாங்கள் அப்துல்லா இப்னு ஜியாதை எதிர்த்து களம் இறங்குவதற்கு நாங்கள் தயார், அவருக்கு எதிராக போரிடுவதற்கு தயார், அவரை கணக்கு தீர்க்கிறதுக்கு நாங்கள் உயிரையும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இப்ப 3 ஆட்சி உண்டாவது பாருங்க. ஒன்னு மர்வான் தலைமையில அது ஒரு 30-40% வைங்க, சுபைர் தலைமையில 60 இருக்கிறது. இதெல்லாம் சுபைர் தலைமையில இருந்தது. இப்ப இருக்கிற கூஃபாவும், இந்த கூஃபா இப்ப உடையுது. ஃபர்ஸ்ட் கூஃபா என்ன பண்ணுது, சுபைர் கண்ட்ரோல்ல இருந்தது. சுபைர் அப்துல்லா இப்னு சுபைர், சுபைருடைய மகன் அப்துல்லாவுடைய கண்ட்ரோல்ல இருந்த இந்த கூஃபா இப்ப உடையுது. எப்படி உடையுது, சுலைமான் இப்னு சுரத்ங்கிற ஆளை இவர் ஹுசைனுக்கு இவர் தான் கணக்கு தீர்க்க போறேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனையை விதைத்து அப்படியே ஈராக் முழுசையும் வென்றெடுக்கிறாங்க. பயங்கரமான ஆதரவு இவருக்கு பெறுகிறது. யாருக்கு, சுலைமான் இப்னு சுரத்துக்கு பெறுகிறது. ஆனால் இவங்க செஞ்ச பெரிய வரலாற்று படை இதுதான். இந்த சுலைமான் இப்னு சுரத் என்பவரோ அல்லது இந்த கூஃபாவில் உள்ள ஷியாக்களோ இந்த சிந்தனையை கையில் எடுத்திருக்காவிட்டால் உமையாக்களுடைய ஆட்சி அப்ப முடிஞ்சு போயிருக்கும். அப்துல்லா இப்னு சுபைர் இவங்கள ரெண்டா போறாங்க. இப்ப அவங்கள அப்துல்லா இப்னு சுபைர் பொறுத்த வரைக்கும் இவங்க கொள்கை எதுவும் அந்த கொள்கை உள்ளவர் தான். அப்துல்லா இப்னு சுபைர் இருக்கார, அவர் மர்வானை இருக்கக்கூடியவர், அவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு சேர்ந்தவர், ஹுசைனுடைய கொலையை கண்டிச்சவர்,
அதுக்காக கணக்கு தீர்க்கக்கூடியவர். அவருடைய ஆட்சி வலிமை பெற்றால் நிச்சயமாக இந்த அப்துல்லா இப்னு ஜியாத் எல்லாம் தண்டிக்கப்பட்ட தீர்வார்கள். அப்ப அவரை வலுப்படுத்தினாலே போதும் என்று நினைக்காம இவங்க என்ன செய்யறாங்கன்னா நம்ம தனியா உடைக்கிற வேலையை செய்யறாங்க. பலத்தை குன்று செய்கிற வேலை என்ன செய்யறாங்க? சுலைமான் இப்னு சுரதுங்கிறவருடைய தலைமையில போறாங்க. இதுக்கிடையில முக்தார்னு ஒருத்தன், இவன் வரலாற்று ரொம்ப கரிசடைவன். இவன் தான் இந்த ஷியாவுடைய கொள்கையில ரொம்ப ரொம்ப கரடு முரடான இல்லாத விஷயங்கள்லாம் நிறைய நுழைச்சவன். யாரு? இந்த முக்தாருங்கிறவன். இவன் யாருன்னு கேட்டா, இவன் ஏற்கனவே ஹாரிஜியா இருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹுவை எதிர்க்கிற கூட்டத்தில எல்லாம் இருந்தான். அதுக்கப்புறம் என்ன பண்றான்னு கேட்டா, அப்துல்லா இப்னு சுபைர் அந்த காபாவுல முற்றுகையிடப்பட்டிருந்தாங்கல்ல, அப்ப அப்துல்லா இப்னு சுபைரோட சேர்ந்து சண்டையிட்டவன். அப்துல்லா இப்னு சுபைர் அவர்கள் காபத்துல்லாவுல இருக்கும்போது காபாவின் மீது தாக்குதல் நடந்துச்ச அந்த நேரத்தில் எல்லாம் இவன் அந்த பக்கம் இருந்தான். இருந்துட்டு எனக்கு ஒரு ஏரியாவுக்கு பதவி தாங்கன்னு கேட்டான். அவர் கொடுக்க மாட்டேன்ட்டாரு அப்துல்லா இப்னு சுபைர். உடனே கோவிச்சுக்கிட்டு கூவாவுக்கு வந்தான். இவன் என்ன பண்றான்? இது நல்ல மேட்டரா இருக்குது. எது? இந்த ஹுசைன் பேரை சொன்னா ஒரு நல்ல ஒரு தனி தலைவராக கூட ஆயிரலாம் போல இருக்கு. அவருக்கு நல்ல அனுதாபம் இருக்கு. அதான மனிதன சைக்காலஜி. இந்த ரத்தம் சிந்துறதை வச்சுக்கிட்டே ஒரு பெரிய ஒரு மதத்தை நிறுவி இருக்கிறாங்கல்ல. அதனுடைய கொள்கை கோட்பாடை வச்சு நிறுவவே இயலாது. ரத்தம் 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 காட்டிட்டு என்ன செய்வாங்க? அந்த அனுதாபம் மனிதனுடைய சைக்காலஜி. அது ஒரு ஒரு தகுதி இருக்க தேவையில்லை. இலங்கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பண்டார நாயக்கா பிரதமராக இருந்தாரு. அவர் சுட்டு கொண்டு விட்டாங்க. அவர் கொண்டாட்டி அதை சொல்லிக்கிட்டே நினைஞ்சிருச்சு. அந்த ரத்தத்தை வச்சுக்கிட்டே ஜனாதிபதி ஆகுன காட்சி நீங்க பாக்குறீங்க. முட்டவத்துக்குள்ள போட்டாங்க. அதை வச்சுட்டு ஒரு முகம் என்ன பண்ணுச்சு? அது என்ன அரசியல் ஏதாவது தெரியுமா? நாட்டுக்கு ஏதாவது தியாகம் பண்ணுச்சா? ஒண்ணுமே பண்ணல. புட்டவத்துக்கு அப்பா துக்குள்ள போட்டாங்கன்னா என்ன பண்ணுச்சு? அது ஒரு இதெல்லாம் மனிதனுடைய ஒரு சுபாவமா இருக்கிறது. இப்ப கூட எவனாவது ஒரு எம்எல்ஏ எம்பி செத்து போயிட்டான்னு சொன்னா இடைத்தேர்தலுக்கு கொண்டாடி தான் நிப்பாட்டுவாங்க. ஏன்னா அதை வச்சுட்டு ஜெயிக்கலாங்கிறதுக்காக வேண்டி இப்படியான ஒரு நிலைமை இருக்கிறதுனால அந்த அடிப்படையில் ஈசா நபியும் பயன்படுத்தினாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணாங்க? கொள்கையை சொல்ல முடியாதவர்கள் அந்த பரிதாபமான அந்த கோலத்தை காட்டியே என்ன செய்யறாங்க? ஒரு சிந்தனையை மக்கள்கிட்ட விதைக்கிறாங்க. இந்த அனுதாபத்துக்கு ஒரு நல்ல ஒரு வெயிட் இருக்குது. இவன் அப்பதான் கண்டுபிடிக்கிறான், ஆஹா இந்த இதை நம்ம கையில் எடுத்தா என்ன? இப்ப இந்த சுலைமானுக்கு பின்னாடி யாருன்னு திடீர்னு வந்துச்சு, மக்கள் அப்படி அசம்பிள் ஆயிட்டாங்களே. ஒரு செகண்ட்ல அப்துல்லா இப்னு சுபைர்ல இருந்த ஆட்சி இவர் கைக்கு போயிருக்கிற அளவுக்கு கூஃபா டோட்டலா போயிருக்கிற அளவுக்கு வந்துருச்சு. உடனே இவன் என்ன பண்றான்னு கேட்டா, தன் பக்கம் கூப்பிட முடியாது. முகமது இப்னு ஹனபியா இருக்காருல்ல, அலி ரலியல்லாஹு மகன், அவர் பாட்டுக்கு மதீனாவுல இருக்கிறாரு. அந்த கால தகவல் தொடர்புலாம் கிடையாது. இவன் அவர் பேரை பயன்படுத்தலாம். என்ன பயன்படுத்தினா, நாம ஹுசைனுக்கு கணக்கு தீர்க்க வேண்டும், ஹுசைனை யாரெல்லாம் கொன்றார்களோ அவர்களை பழி தீர்க்க வேண்டும். அதுக்கு தகுதியான தலைவர் இவர் இல்ல, முகமது ஹனபியா தான், அவர் தான் என்னை அனுப்பி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவன் ஒரு குரூப் உண்டாக்குறான். அவருக்கு இது சம்பந்தமே இல்லை. அவருக்கு தெரியவும் செய்யாது இவன் இப்படி பண்றாங்க, தெரியவும் செய்யாது. அப்ப எனக்கு பின்னாடி வாங்கினா மக்கள் நம்பவும் மாட்டாங்க. ஏன்னா இவன் ஏற்கனவே ஹாரிஜியா இருந்து பல விதமான நிலைப்பாடுகளை மாத்திட்டு வந்தவன். அதனால மக்கள் நம்ப மாட்டாங்க. சுலைமானுக்கு பின்னாடி சேர்ந்த அந்த செட்டப்ப இவன் என்ன செய்யறான்? முகமது இப்னு ஹனபியாவுக்கு பின்னாடி வாங்கன்னு சொல்லி உடைக்கிறான். அந்த ஷியாக்கள் அப்படி ஒன்று கூடினவங்க ரெண்டா பிரிகிறாங்க. பெரும்பாலானவர்கள் சுலைமானுக்கு பின்னாடியும், சிறுபான்மையான கூட்டத்தவர்கள் இவனுக்கு பின்னாடியுமாக அணிந்து விழுகிறார்கள். இப்படி திரண்டுகிட்டு இருக்கிற நேரத்தில் சுலைமான் என்ன பண்றாரு? ஓரளவுக்கு கணிசமான ஒரு படையை திரட்டி கொண்டு அப்துல்லா இப்னு ஜியாதை எதிர்ப்பதற்காக வேண்டி சிரியாவை நோக்கி அவர் புறப்படுகிறார். சிரியாவில் தான் அவங்களுடைய தலைமை இருக்கிறது, மர்வானுடைய தலைமை. அங்கதான் அப்துல்லா இப்னு ஜியாதும் இருக்கிறார் படை தளபதியா. அதனால அவரை எதிர்ப்பதற்காக படை திரட்டிட்டு போறாங்க. இந்த போகக்கூடிய நேரத்தில் பாருங்க, அந்த ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்ட கபர் இருக்குல்ல, அதுக்குன்னு மெனக்கிட்ட அங்க போய் அங்க உட்கார்ந்து ராத்திரிபுரம் ஒப்பாரி வச்சு, அதனாலதான் அந்த ஒப்பாரி வைக்கிறது ஒரு வணக்கமானது. அதுல இவருக்கும் ஒன்றும் செய்ய முடியல. ஒரு சகாபி, இவரும் ஒரு சகாபி தான், நல்ல சகாபி தான். அதனால என்ன செய்ய முடியல? நம்ம செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தோம்னு நினைச்சுக்கிட்டு ஒரு எக்ஸ்ட்ரீமா போயிட்டாங்க, ரொம்ப ஓவரா நினைஞ்சிட்டாங்க. அங்க உட்கார்ந்து ஒப்பாரி வச்சு ராத்திரி புறான்னு வணங்கி அழுது ரொம்ப இது பண்ணி அதெல்லாம் சார்ஜ் ஏத்துறாங்க. அப்பதானே வெறியோட போர் செய்யலாங்கிறதுக்காக வேண்டி அந்த மாதிரியான நிறைய அனாச்சாரங்கள்லாம் அந்த இடத்துல பண்ணிவிட்டு காலையில புறப்பட்டு என்ன செய்யறாங்க? போறாங்க. அந்த என்ன பண்றான்? அப்துல் மலிக் இப்னு மர்வான் இவங்க வர்றாங்க, ஆளு பெரிய படையோட வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்க வர்றது மொத்தம் ஒரு 10,000 பேர் கிட்ட வர்றாங்க. 6,000 பேர் ரிலீஸ் ஆகி போயிடுறாங்க. ஒரு 4,000 பேர் தான் இவங்க போறாங்க. அந்த ஆள் என்ன பண்றான்னு கேட்டா, ஒரு 12,000 பேரு அப்துல்லா இப்னு ஜியாத் தலைமையில, அது மாதிரி இன்னொரு ஆள் தலைமையில ஒரு 10,000 பேரு, இன்னொரு ஆள் தலைமையில ஒரு 8,000 பேரு. அப்ப இவ்வளவு பேரை 12, 10, 22, 30,000 பேர்
30,000 பேர் இவங்களை எதிர்க்க மூணு வகையா வர்றாங்க. இந்த ஆட்கள் சிரியாவுக்குள்ள வெறி பிடிச்சு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. இடையில யுத்தம் நடக்கிறது. யுத்தத்தில் வரிசையா அந்த சுலைமான் இப்னு சுரத் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். கொல்லப்படும் போது அவர் கொஞ்சம் கூட கவலையப்படல. அந்த கொல்லப்பட்டு அந்த கத்தி குத்தி ஈட்டி குத்தி அவர் சாவர நிலையில கூட புஸ்து ரப்பில் காபா, காபாவுடைய இறைவன் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்றுட்டேங்கிறார். சாவும் போது அவர் லட்சியம் தான், நான் செஞ்ச தப்புக்கு கணக்கு தீர்த்துட்டேன். ஹுசைன் கொல்லப்படுற காரணமாக இருந்தேன், என் உயிரே கொடுத்து நான் நினைச்சிட்டேன், அதுக்காக வேண்டி நான் அதுக்கு கணக்கு தீர்த்துட்டேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே செத்தால் வரலாற்று ஒரு ஆள். இந்த காயத்தை பார்த்து விட்டு புஸ்து ரப்பில் காபா, காபாவுடைய இறைவன் மீது ஆணையாக நான் ஜெயிச்சிட்டேங்கிறார். தோக்கும் போது நான் ஜெயிச்சிட்டேங்கிறார். அதுக்கடுத்து என்ன பண்றாங்கன்னா, அவர் சொல்லி வச்சிருந்தாரு, நான் இந்த போரில் கொல்லப்பட்டால் திரும்பி போகக்கூடாது. எனக்கு அடுத்து முசையபுங்கிற ஒரு ஆளு, முசையபு நஜியா, இவர் அலியுடைய மெய்க்காவலராக இருந்தவர், இவர் தலைமை தாங்குவார். அவரும் கொல்லப்பட்டு விட்டால் அப்துல்லாஹ் இப்னு சாது என்பவர் தலைமை தாங்குவார். அவர் அலியுடைய ஆலோசகராக இருந்தவர். அவரும் கொல்லப்பட்டு விட்டால் அப்துல்லாஹ் பின் வாலி என்பவர் அவர் தலைமை தாங்குவார். அவரும் கொல்லப்பட்டு விட்டால் ஃபர்ஃபா பின் சத்தாதுங்கிற ஒரு ஆளு தலைமை தாங்குவார். ஒரு 4 பேரை அவர் வரிசையா சொல்றாரு. 4மே அவங்க, ஏன்னா 4000 பேரும் 30,000 பேரும் வந்தா இவங்க என்னென்ன தாக்கு பிடிப்பாங்க. டோட்டலாக இவங்க அடிபட்டு கம்ப்ளீட்டா 5 தளபதிகளும் கொல்லப்பட்ட பேர் 5 பேர் அவர் சொல்லல, அடுத்து யாருங்கிற அறிவிக்கல. 5 பேரும் வரிசையா சரசர கொல்லப்பட்ட உடனே இருக்கிற செட்டப் எல்லாம் உடைஞ்சு ஓட்டம் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க, பின்வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அப்துல்லா இப்னு இந்த ஜியாது இந்த படைகள் 3 படை வந்து பாருங்க, அவங்கள இவங்க எதிர்க்க முடியாம போயிடுச்சு. கொல்றதுக்கு தானே போனாங்க. அந்த விஷயத்துல சுலைமான் இப்னு சுரத் அவர்கள் தோல்வி அடைஞ்சிடறாங்க. தோல்வி அடைஞ்சு என்ன ஆகுதுன்னு கேட்டா, மேட்ரு இப்ப இவங்க கையில் எடுக்கிறான். இப்ப யாரு அந்த முக்தாருங்கிறவன் இருக்கான்ல பொய்யன், இவன் என்ன பண்றான், ஆஹா இவர் தான் ஹீரோ போயிட்டாரு, இப்ப இவரையும் அனுதாவது பயன்படுத்திக்கிறோம். பாத்தீங்களா, சுலைமான் இப்னு சுரதை கொன்று விட்டார்கள், இதை விடக்கூடாது, இது கணக்கு தீர்க்க வேண்டும், அலிக்காக வேண்டி நம்ம ஹுசைனுக்காக கணக்கு தீர்ப்பதோடு இவருக்காகவும் கணக்கு தீர்க்கணும்னு சொல்லி இவன் ஹுசைனை கொன்றவருடைய கை ஓங்கிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இதையே பிரச்சாரமாக்கி இந்த கூட குறைய கதைகள்லாம் இவன் உண்டாக்குனதுலாம். இந்த ஹுசைன் அலியல்லாஹு அவங்க பத்தி உள்ள கதைகள் அதிகமாக உற்பத்தி ஆக்குனது யாரு, இந்த முக்தாருங்கிற உண்டாக்கி அந்த மாதிரியான வெறியை தூண்டுகிறான் மக்கள் மத்தியில. தூண்டுனா அது டெவலப் ஆகிட்டே இருக்கிறது. அப்ப கூட என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த கூஃபாவுல அப்துல்லாஹ் இப்னு சுபைருடைய கவர்னரா இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் எடுத்து சொல்றாங்க, இதெல்லாம் வேணாப்பா, உங்க நோக்கம் என்ன, அந்த அப்துல்லாஹ் இப்னு ஜியாத கணக்கு தீர்க்கிறது. அப்படி தீர்க்க நினைச்சீங்கன்னு சொன்னா நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதான் அது முடியும். இருக்கிற பெல்ட்டை உடைச்சி நீங்க நாங்க தான் ராஜான்னு வந்தீங்கன்னு வைங்க, அப்ப நம்ம 2 பேர் 2 ஆயிருவோம், 3வது அவங்க ஓங்கி போயிடும் என்று பல விதத்திலையும் எச்சரிக்கை பண்றாங்க. யாரும் கேட்கிற மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் இவர் தலைமையில ஒரு படையை திரட்டிக்கிட்டு போய் இவன் என்ன பண்றான்னு கேட்டா, முக்தாருங்கிறவன் கணக்கு கரெக்டா தீர்க்கிறான். இவன் தலைமையில போன படை அந்த ஷிமுருங்கிறவன் தலைமையில வந்த படையை போய் சந்திச்சு விரட்டி சென்று அதை கொன்று அழிக்கிறாங்க. அது மாதிரி அப்துல்லாஹ் இப்னு ஜியாதும் இவனாலதான் கொல்லப்படுறாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஜியாத் ஹுசைன் ரலியல்லாஹு கொல்வதற்கு ஆர்டர் பண்ணாரு, அந்த ஆளும் யாரால கொல்லப்படுறாங்க, இந்த முக்தாருங்கிற ஆள்னால. ஆனா இவன் கோளாறு என்னன்னு கேட்டா, இவன் ஒரு கணக்கு தீர்க்கிறங்கிற வகையில செஞ்சாலும் இவன் மார்க்கத்தின் பெயரால் எனக்கு வஹிலாம் வருதுன்னு சொன்னான். இவன் அல்லாஹ்ட்ட வஹி விட்டு, நான் நபி இல்ல, ஆனா இந்த விஷயத்துக்கு அல்லாஹ்ட்ட செய்து போங்க, இப்ப வெற்றி நமக்கு தான், அதை மக்களை உத்வேகப்படுத்துவதற்காக வேண்டி வஹி வருதுன்னு சொன்னான். அது மாதிரி ஒரு பெட்டியை ஒரு சேர் மாதிரி ஒன்னு எடுத்துக்கிட்டு, இந்த சேர் என்ன தெரியுமா, இதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் இறக்குனான அந்த தாபூத்து, அந்த இந்த ஒரு தாளுத்து படை வரும் பொழுது நீ இவர் தான் ராஜாங்கிறதுக்கு ஆதாரம் காட்டுங்கன்னு கேட்பாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், அவங்களுக்கு ஒரு பெட்டி ஒண்ணு இறங்கு, அதுல மூசா நபி விட்டு சென்றதெல்லாம் அதுல இருக்கு, அது உங்களுக்கு நிம்மதியை தரும், அதை தூக்கிட்டு போங்க வெற்றி பெறுவீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த மாதிரி வேணும் பண்ணிவிட்டான்னு கேட்டா, அந்த தாபூத்து இதான்ட்டான். ஒரு பழைய காலத்து சேர் ஒண்ணு கிடைச்சிருக்கு, அந்த சேரை தூக்கிட்டு, இது என்ன தெரியுமா, இது நம் கையில் போது கிடைத்து விட்டது, இதை வைத்துத்தான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே, அந்த தாலூத்துடைய கூட்டம் இதை கொண்டு போய் தான் ஜெயித்தார்கள், இது நம்மிடத்தில் இருந்தால் வெற்றி நமக்கு தான் அப்படிங்கிறான். அவங்களுக்கு உத்வேகம் கூடி பேசி, ஆஹா அதே மாதிரி போனபடி அப்துல்லாஹ் இப்னு ஜியாத் கொல்லப்படுறாரா, பெட்டி மேல நம்பிக்கை, சேர் மேல நம்பிக்கை அதிகரிக்குது. இதை தூக்கிட்டு போறாங்க. முக்கியமாவே பாத்துக்கிறங்க, மனம் உங்களுக்கு பலவீனம் வந்துச்சுன்னா இதை திரும்பி பாத்துக்கிறங்க, உங்களுக்கு உத்வேகம் கிடைக்கும், வெற்றி நிச்சயம். அல்லாஹ் சொல்லிவிட்டான், இது யார் கையில் இருக்குதோ, இது மந்திரக்கோள் மாதிரி, இது யார் கையில் இருக்கிறதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. இந்த மாதிரி இந்த உத்வேகத்தை வச்சுதான் ஜெயிச்சாங்க. ஜெயிச்சது கொள்கை கோட்பாடை வச்சு செய்யாம வஹி வந்துச்சுன்னு சொல்லியும்
அதே மாதிரி இந்த மாதிரி மந்திரக்கோள் இருக்கிறவங்க மாதிரி சொல்லியும் மக்களை உசுப்பேத்தினா ஓரளவுக்கு கணிசமான முறையில் என்ன பண்றாங்க, ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்ச உடனே அப்துல்லா இப்னு ஜியாத் எல்லாம் கொல்லப்பட்ட உடனே இப்ப அப்துல் மலிக் என்ன பண்றாரு, அந்த ஷாம்ல இருந்து சிரியாவுல இருந்து ஆகா இவங்களை கம்ப்ளீட்டா ஓரங்கட்டணும்னு சொல்லி அவரும் இவனுக்கு எதிராக கூஃபா இவங்க கையில வந்துருச்சு. கூஃபா அந்த ஏரியாவில் இவனுடைய கண்ட்ரோல்ல வந்துருச்சு. இன்னும் பல ஊர்கள் அவனுக்கு பின்னாடி போய்கொண்டே இருக்கிறது. ஏறக்குறைய 3 நாளாயிருச்சு. இப்ப இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஒன்னா இருந்தது, இப்ப ரெண்டாயி இந்த முக்தார் தலைமையில ஒரு சாம்ராஜ்யம், அப்துல்லா இப்னு சுபைர் தலைமையில ஒரு சாம்ராஜ்யம், இது ஹிஜாஸ் மற்ற பகுதிகள்லாம் இவர் பின்னாடி இருக்கிறது, ஈராக்கெல்லாம் இவர் பகுதியில் இருக்கிறது, சிரியாவெல்லாம் அவர் கையில் இருக்கிறது. அது சுற்றி சில பிரதேசங்கள் ஆளாளுக்கு வச்சுக்கிட்டாங்க. இப்படி 3 அணியா போன உடனே இப்ப அப்துல் மலிக் என்ன நினைக்கிறான், இப்ப சுபைர் முக்கியம் இல்ல. ஏன்னா சுபைர் ஆட்சிக்கு சொந்தம் கொண்டாடுற அப்துல்லா இப்னு சுபைர், இவன் ஹுசைன் மேட்டர் கையில் எடுத்திருக்கிறான். இது நமக்கு எதிராக எப்படி உசுப்பி விட முடியும், இதை வச்சு மக்களை நல்லா தூண்டி விடையாலும் ஃபர்ஸ்ட் இவனை காலி பண்ணிடுவோம், அப்துல்லா இப்னு சுபைர் அப்புறம் பார்த்துக்குருவோம், முதல்ல யாரை காலி பண்ணு, இவன் எடுத்திருக்கிற ஆயுதம் பயங்கரமான ஆயுதமா இருக்கிறது, அவர் இந்த மாதிரிலாம் தூண்டி விடவெல்லாம் இயலாது, அவர் எனக்கு ஆட்சிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அப்படித்தான் சொல்ல முடியும். இவன் எடுத்துக்கிற ஆயுதம் தான் பயங்கரமானதா இருக்கிறது. ஒரு இந்த ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ள ஹுசைன் கொலை ரத்தம் அப்படி இப்படின்னா நெஞ்சிடலாம், மக்களை ஒரு மாதிரியா உசுப்பி விட்டுறலாம் அப்படின்னு எடுத்துக்கொண்டு என்ன பண்றான், அவன் ஒரு படையை அங்கேருந்து அனுப்பி வைக்கிறான். அந்த அப்துல் மலிக் இப்னு மர்வான்ங்கிற ஆள் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவர் அப்துல்லா இப்னு அவர் பாக்குறாரு நம்ம கையில இருந்த இப்ப ஈராக்கு கூஃபா, அதுக்கு நான் தான் ஜனாதிபதிட்டான், இன்னும் டெவலப் ஆகிட்டு போயிட்டான், இவனை விடக்கூடாதுன்னு அவர் ஒரு படை இங்கிருந்து அனுப்புறாரு. இவங்க 2 பேரும் பைசல் பண்றதுக்கு பதிலா 2 பேருமே யாரை குறியாக்குறாங்க, இந்த முக்தார் கூபாவை குறியாக்கி படம் நகர்த்துறாங்க. இவனுக்கு 2 மெசேஜ் வருது முக்தாருக்கு. அவன் என்ன பண்றான், உடனே சுபைருக்கு நான் உங்களுக்கு தான் இருக்கிறேன், நான் தனி ராஜாவெல்லாம் இல்ல. ஏன்னா ஒரு நேரத்தில் 2 சமாளிக்க முடியாதுல்ல, ஒரு நேரத்தில் இவன் உள்ளூரை சொல்லல, உள்ளூரை சொல்லல, அவன் அல்வா கொடுக்கறதா சொல்றான், நான் உங்களுக்கு பின்னாடி தான் இருக்கிறேன், நீங்க தான் ஜனாதிபதி, நீங்க அனுப்புன கவர்னர்களை நான் திருப்பி அனுப்பிட்டேன், ஏன் அனுப்புனேன்னு கேட்டா அவங்க உமையாக்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க அப்படின்ட்டான், டாபிக் மாத்திட்டான். அவங்க என்ன பண்ணாங்க, நீங்க அனுப்புன கவர்னர்கள் பனு உமையாக்களுக்கு அந்த ஆட்களுக்கு ஆட்களா இருக்கிறாங்க, அதனாலதான் விரட்டி விட்டனே தவிர நம்ம எப்போதுமே நாங்க உங்க ஆளுக்கு தான் உங்களுக்கு சப்போர்ட்டாவே இருப்போம், நீங்க தான் ஜனாதிபதி, நாங்க இங்க கவர்னர் மாதிரி தான், நீங்க ஒரு ஆளை வேணாலும் அனுப்பிக்கிறீங்க இப்படின்னு சொல்லி அவர் படையெடுக்கிற ஒரு திட்டத்தை ஆஃப் பண்ற நம்பிட்டார். அவரு யாரு, அப்துல்லா இப்னு சுபைர் நம்பிடுறாரு. நம்பிட்டு என்ன பண்றாருன்னு கேட்டா ஒரு இருந்தாலும் சந்தேகத்துக்காக வேண்டி ஒரு குழு அனுப்புறாரு, நீங்க போங்க, என்னை கவர்னர் அனுப்பி இருக்கிறாரு அப்துல்லா இப்னு சுபைர்னு சொல்லி கூஃபாவுக்கு போங்க, அவன் சொல்வதில் உண்மையானாலா இருந்தா உங்களை உள்ள வரவழைச்சு என்ன செய்வான், ஏத்துக்கிட்டு உங்களுக்கு கீழே வருவான், அவன் நடிக்கிறவனா இருந்தா வேற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவான், நீங்க அப்படி ஏதாவது பண்ணானு திரும்பி வந்துருங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. இவங்க போனவங்க எதிர்கொண்ட அழைச்சு என்ன செய்யறான், போனவங்க காசு எல்லாத்தையும் கொண்டு இதெல்லாம் எடுத்துட்டு நீங்க போயிருங்க, இப்ப நீங்க ஊருக்குள்ள வர நல்ல நிலைமையா இல்ல அப்படிங்கிற மாதிரி, இல்லைன்னா நாங்க யுத்தம் செய்வோம் உங்களுக்கு எதிராங்கிற மாதிரி ஒரு மிரட்டலும் விடுறான். அவர் என்ன பண்றாரு, ஆஹா நடிச்சுல இருக்கிறான் இவன் அப்படின்னு திரும்பி அங்க போயிடுறாரு. இப்ப இருதலை கொல்லி எறும்பு மாதிரி இவன் மாட்டிக்கிட்டு இருக்கிறான். இதுக்கு இடையில அவங்களும் இவனுக்கு எதிராக படதிரட்டி வர்றாங்க, இவரும் படதிரட்டணுங்கிற அப்துல்லா இப்னு சுபைரும் இந்த முக்தார்ங்கிறவனை ஒழிச்சுதான் ஆவணுங்கிற மாதிரியான ஒரு சிந்தனைக்கு வர்றாங்க. அந்த யுத்தம் நடக்கக்கூடிய நேரத்தில் தான் அடுத்தடுத்த அப்துல்லா இப்னு சுபைருடைய முடிவு தீர்மானிக்கப்படுகிறது. உமையாக்களுடைய கை மறுபடியும் ஓங்குகிறது. அந்த டீட்டெயில் எப்படின்னு பார்த்துவிட்டு அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கொள்கை குழப்பங்கள், இந்த வரலாறு வரிசையா வரணும்ல, அங்கேருந்து ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்து எத்தனை துண்டு துண்டா நம்ம ஆயிருக்கிறோம், எல்லாமே இந்த ஆயுதம் தூக்குவதில் செஞ்ச முடிவுல ஏற்பட்ட தப்பு தான் காரணமா இருக்குது. எல்லாமே என்னது, எப்ப ஆயுதம் தூக்குறது என்பதை தவறா புரிந்து கொள்வதனால் ஏற்பட்ட குழப்பங்கள் தான் இதனுடைய தொடர்ச்சி. இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாட்களில் பார்க்கலாம்.